கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனங்களை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்கள். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை பொறுத்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். இந்த தேவ ஆலோசனையின் தலைப்பு, தாழ்த்துங்கள் பொல்லாப்பு வராது. தாழ்த்துங்கள் பொல்லாப்பு வராது. அதாவது ஆகாப் தன்னுடைய மனைவியாகிய யேசபேலின் வார்த்தையை கேட்டு நாபோத்தை கொலை செய்து அவன் திராட்சைத் தோட்டத்தை எடுத்து கொண்டபடியினால் ஆண்டவர் இப்பொழுது இந்த ஆகாப்புக்கு எதிராக எழும்புகிறார். நீங்கள் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 16 19 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரவேலாகிய நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபாத்தின் திராட்சைத் தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி என்றார். பார்த்தீங்களா? இன்னும் தொடர்ந்து சில வசனங்கள் கூட இருக்குது அந்த குடும்பத்துறமாய் பேசினது. அப்படின்னா, நாபத்தை கல்லை வச்சு அடித்து ரத்தம் சிந்தினீங்க, அந்த இரத்தத்தை நாய் நக்கினது. அதே இடத்துல ஆகாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டு நாய் நக்கும் அப்படின்னு எளிய தீர்க்க தரிசிட்ட கர்த்தர் பேசி அதப்போ அவன்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றார். பாருங்க, எவ்வளவு ஆண்டவருடைய கோபம். அநியாயமா ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டது ஆண்டவருக்கு சகிக்கலை, பொறுக்கலை. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்திலேயே ஆபேலை காயின் கொலை செய்தது நமக்கு தெரியும். அந்த காயின் ஆபேலை கொலை செய்த பொழுது ஆண்டவர் வந்து கேட்குறார். உனக்கு தெரியாத மாதிரி கேட்குறார், உன் சகோதரன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறார். இவன் சொல்கிறான், அவனுக்கு நான் காவலாளியா என்று சொல்லி கேட்டான். இப்போ ஆண்டவர் சொன்னார், அவனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. நீ உன் சகோதரனுடைய இரத்தத்தை சிந்தின இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ பூமியிலே பயிரிடும்போது அது உன் பலனை கொடுக்காது. நீ நிலையற்றவனாய் அலைந்து கொண்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ காயின் சொல்கிறான், நேரிட்ட அந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவருடைய கோபம். அதே போல தான் இந்த நாபோத்துடைய குடும்பத்தின் மீது ஆண்டவருடைய கடும் கோபம் வந்தது. ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பம் அழிய போகுது. ஆனால் இந்த செய்தியை கேட்டவுடனே, அதான் அந்த 1 ராஜாக்கள் 21, 27, 28, 29 வாசிக்கும்போது உடனே ஆகாப் தன்னை தாழ்த்துறான். பாருங்க, தீர்க்கதரிசி போய் உன் குடும்பத்தில் அழிவு வருது, நீ இந்த பொல்லாப்பை செய்திருக்கு அப்படின்னு சுட்டி காட்டின உடனே அவன் துணிகரமா, என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், வராதா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு
அவன் எதிர்த்து நிற்காம அவனை வெறுமையாக்கி, அவன் அதாவது உபவாச நாட்களில் உடுத்து கொள்ளுகிற அந்த ரெட்டை உடுத்து அவன் தன்னை தாழ்த்தி உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். உடனே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த எலியாட்ட சொல்றாரு, அவன் தன்னை தாழ்த்தினதை நான் கண்டேன். தன்னை அவன் தாழ்த்திட்டான். அதனால நான் அவன் காலத்துல பொல்லாப்பு வர பண்ண மாட்டேன். என்னுடைய குமாரன் காலத்துல பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அந்த தாழ்த்தின உடனே தேவன் இறங்கி விட்டார். பொல்லாப்பு செய்த ஒரு மனிதன், அநியாயம் செய்த மனிதன், அக்கிரமம் செய்த மனிதன் உணர்த்தப்பட்டவன தன்னை தாழ்த்திட்டான். பார்த்தீங்களா? அதான் தேவன் இறங்கிட்டாரு. நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா சங்கீதம் 51 நீங்க வாசித்தா தெரியும். தாவீது பத்சேபாளோட பாவம் செய்யும்படிக்கு, அவளை எடுத்துக்கொள்ளும்படிக்கு அவளுடைய புருஷனை அவன் கொலை செய்தான். ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த காரியங்களை விளக்கணும்னு அவன் தன்னுடைய குற்றங்கள் குறைகளை அறிக்கையிட்டு, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையும் என்னுடைய இருதயத்தை புது இருதயமாக மாற்றியறணும் அப்படின்னு சொல்லி மன்றாடுறான். பாருங்க, தேவன் இறங்கினார். தேவன் அவனுக்கு மறுபடியும் இறங்கினார். தேவ பிள்ளைகளை பாருங்கள், தாழ்த்துகிற அனுபவம். நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையை பாருங்க. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவன் அப்படி தன்னை பெருமையாய் பேசி கொண்ட பொழுது தேவன் கோபம் வந்துச்சு. அவன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான். அவனுக்காக மீண்டும் ஆண்டவர் இறங்கினார். தேவ பிள்ளைகளை ஒன்றை நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். நாம் சில வேளையில் சில காரியத்தை அறியாமல் செய்யும் பொழுது, அது உணர்த்தப்படும் போது தீர்க்கதரிசிகளை கொண்டோ அல்லது வசனத்தை கொண்டோ அல்லது கர்த்தர் நேரடியாக பேசும்போது நம்மை வெறுமையாக்கிறணும். ஆமாண்டவரே, நான் அறியாமல் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி நம்ம தாழ்த்திட்டேன்னா, தேவ சமூகத்தில் விழுந்துட்டேன்னா தேவன் மன இறங்குவார். தேவன் மன இறங்குவார். புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நிச்சயமாய் மன இறங்குவார். எனக்கு ஒரு சகோதரி தெரியும். வாலிப நாட்களில் அவர் ரட்சிக்கப்பட்டு, அதாவது கர்த்தருடைய பிள்ளையை வாழ்ந்து வந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் தேவனை விட்டு பின்மாறி பயங்கரமான தவறான பாதைகளுக்குள் போய் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக போகிற அளவுக்கு போய் கொண்டிருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டு பேசினாராம். நீ போகிற பாதை மிகவும் மோசமாக இருக்கிறது, அது மரணத்தை உனக்கு பிறப்பிக்கும். நீ மனம் திரும்பினால் மனம் திரும்பு, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் சொன்னாராம். அந்த சகோதரன் அன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து தேவனிடத்தில் வந்து விட்டார். தேவன் மன இறங்கி அவரை மறுபடியும் புதுப்பித்து ஆண்டவருக்காக பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இரக்க குணமுள்ளவர், இரக்க குணமுள்ளவர். நாம் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும், அறிந்தோ அறியாமலோ செய்தாலும் கூட அவரிடத்துல வந்து என்னை மன்னிச்சிருக்கப்பான்னு சொல்லி கேட்டுட்டேன்னா, நம்மை தாழ்த்திட்டேன்னு அவர் இறங்கிடும். நம்ம பெருமையாக நின்னாதான். இதெல்லாம் சிலர் பாருங்க, சிலர்கிட்ட நீங்கள் பேசி பாருங்க, இதெல்லாம் என்ன பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் பாருங்க. அந்த சகோதரன் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தார். அதன் பிறகு அவருக்கு அதாவது சீக்கிரம் பணக்காராக வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. அப்போ அவருக்கு சில தவறான நண்பர்கள் அவரோடு பழக ஆரம்பித்தார்கள். அவர்கள் சில தவறான காரியங்களை சுட்டி காட்டினார்கள். அதாவது இந்தந்த மாதிரி சில காரியத்தை செய்தால் பணம் நிறைய வந்துவிடும் என்று சொல்லி சில ஆலோசனை கொடுத்து அந்த வழியாக கொண்டு போனார்கள். இவர் அவர்களுக்கு பின்பாகவே போய் அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார். ஆனால் பயங்கரமான நஷ்டங்கள். நிறைய பணத்தை இவர்கள் தன் சொத்தை விற்று, இடத்தை விற்று, நகை விற்றுலாம் முதலீடாக அதை அவங்களுக்கு கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு இவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, கொஞ்சம் கொடுத்தா நிறைய கிடைக்கும். அப்படி பல பிஸ்னஸ் காரியங்கள் எல்லாம் டெக்னிக்காக பொய்யாக அதாவது சொல்லி அவர் ஆசை காட்டினார்கள். அப்போ ஒரு தடவை அவங்க மனைவி என்னை சந்தித்தார்கள் பிள்ளைகளோட கூட. அதாவது இப்படி எங்கள் குடும்பத்தில் ரொம்ப நெருக்கம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது அப்படி என்று சொல்லி நான் அப்போ சொன்னேன், அவங்கள ஒரு நேர்மையான பிஸ்னஸ் பண்ண சொல்லுங்கள், தொழில் பண்ண செய்யுங்க சொல்லுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. அப்போ அதெல்லாம் அவங்க உடனே சொன்னாங்க, ஏன் இது பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, யாரையும் அவங்க ஏமாற்ற போகலையே, அவங்க அப்படி இது போனால் அது நிறைய வரன்னு போகிறாங்க, யாரையும் அவங்க ஒன்று ஏமாற்றி இது பண்ண போகலையே, அப்படி கிடைச்சா எங்களுக்கு ஆண்டவர் கூட நிறைய கொடுக்க முடியுமென்னு சொல்லி அப்படி பேசினாங்க. நான் அப்போ சொன்னேன், அவர் போகிற ரூட்டு சரியில்லை, அவர் போகிற அந்த வழி சரியில்லை, அதுலேருந்து வெளியே நீங்கள் கண்டிப்பாக வாருங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்க கீழ்ப்படுகிறதா இல்லை. அவங்க சொன்ன வார்த்தை, இதில் என்ன தவறு இருக்குது,
இது ஒரு பெரிய தவறு. அந்த வார்த்தை எனக்கு இன்றைக்கு அது மறக்கவில்லை. அந்த குடும்பம் இன்றைக்கு ஊர்லே கிடையாது. எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. முற்றிலும் எல்லாவற்றையும் அதாவது இழந்த ஒரு நிலையில் அந்த குடும்பம் போய்விட்டார்கள். சில அப்படித்தான். நாங்கள் என்ன செய்தோம்? என்ன பாவம் செய்தோம்? இதெல்லாம் பெரிய பாவமா? அவங்க செய்கிற காட்டில் நாங்கள் செய்கிற பாவம் பெருசா? அப்படின்னு தான் சொல்லுவாங்க தேவ பிள்ளை. அப்படி ஒருபோதும் போகக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நம்ம எதிர்த்து நிற்க நமக்கு தகுதியே கிடையாது. இனி ஒரு மனிதனை பார்த்து அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், நல்லா இருக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அவர் கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன். யாரு மேலே அவர் இரக்கம் பாராட்டுகிற சித்தமாக இருக்கிற அவங்க மேலே இரக்கம் பாராட்டுவார். யார் மேலே அவர் கிருபை பாராட்ட சித்தமாக இருக்கு அவர் கிருபை பாராட்டுவார். அவர்கிட்ட நம்ம போய் கேள்வி கேட்க முடியாது. அவர் உலகத்தை படைத்த தேவன். ஆனால் ஒன்று, நாம் தவறு செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு குடும்பம் பாதிக்கப்படுற அளவுக்கு நடக்கும்போது தேவன் கோபம் அடைகிறார். கண்டிப்பாக கோபப்படுகிறார். ஒருவருடைய சொத்தை எடுக்கும்போது, ஒரு வீட்டை அபகரிக்கும்போது, ஒரு நிலத்தை அபகரிக்கும்போது, அல்லது ஒரு பணத்தை வாங்கி கொண்டு நாம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காமல் நீ வாங்கிப்பார் என்று சொல்லி இது பண்ணும்போது தேவன் கோபம் அடைகிறார். ஆனால் ஒன்று, தேவ சமூகத்திலே நாம் வந்து, ஆண்டவரே நான் செய்த தவறு, நான் சந்தர்ப்ப சூழ்நிலை செய்துட்டேன், நான் மன்னிங்கன்னு சொன்னால் அவர் இறங்கி அவர் செய்ய நினைத்த தவறை செய்யாதபடிக்கு மனம் மாறுவார். நினைவே பட்டணத்து ஜனங்களும் அப்படித்தானே. அவர்கள் பொல்லாப்பு செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசி அனுப்பி இன்னும் ஒரு சில 40 நாட்களுக்குள்ளாக இந்த பட்டணம் அழிந்து போகும் என்று சொன்ன பொழுது அவர்களுடனே மனம் கசந்து உபவாசம் இருந்து அழுது, ராஜா முதற்கொண்டு எல்லாரும் தேவ சமூகத்தில் இருந்து செபித்த பொழுது அவங்க மனம் மாறினதை கண்டு, அந்த பொல்லாப்புக்காக மனஸ்தாபப்பட்டதை கண்டு தேவன் தான் நினைத்த தீங்கு செய்தபடி மனம் மாறினார்ல. தேவன் மனம் மாறினார. ஆண்டவர் அந்த நினைவே பட்டணத்தை அழிக்கலையே. சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சில வேளையில் ஏதாவது தவறுகள் மனசாட்சிக்கு விரோதமாய், வசனத்துக்கு விரோதமாய் உங்களுக்கு தெரிகிறது. நான் இந்த தவறை செய்து ஆண்டவர்கிட்ட தூரமாக போய் இந்த காரியத்தை செய்துட்டால், இப்படி நான் பேசிட்டேன், இதில் செயல்பட்டுட்டேன், அதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால தேவனுடைய கோபம் என் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்த்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரு நாள் உபவாசிங்க. இந்த அதாவது ஆகாபை போல உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் உபவாசம் இருங்க. ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை மன்னியும். நாங்கள் செய்த தவறு நிமித்த எங்கள் குடும்பத்தில் உடைய கோபம் இருக்குமானால், தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டிருக்குமானால், தொடர்ந்து எங்கள் குடும்பத்தில் மேன்மை இல்லாமல் இருக்குமானால் எங்களை மன்னித்து எங்களுக்கு மன இறங்கி எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. அவர் நிச்சயமாய் மன இறங்குவார். நிச்சயமாய் மன இறங்குவார். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறார். தேவனிடத்தில் திரளான மன்னிப்பு, திரளான இரக்கம் உண்டு. இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆகாப் தகப்பனே தன்னை தாழ்த்தின பொழுது பொல்லாப்பு செய்யாம நான் மனம் மாறுகிறேன் என்று சொன்னீரே. நீர் நினைத்த பொல்லாப்பை செய்யலையே ஆண்டவரே. ஆமாண்டவரே, இப்பொழுது இன்றைக்கு தேவ ஆலோசனை கேட்டு அடியனோடு செபிக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். சில வேளையில் கடந்த காலங்களில், கடந்த நாட்களில் தாங்கள் செய்கிறது தீமையான காரியம் என்று தெரியாமல் உடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வழிகளில் போய் கொண்டிருந்திருப்பாங்கன்னா, அதனால் ஆண்டவருடைய கோபம் இருக்குமானால், தேவனே உடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தட்டும், வெறுமையாக்கட்டும், எங்களை மன்னித்திருங்கப்பா என்று சொல்லி வெறுமையாக்கி உபவாசித்து ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, நீர் அதை கண்டு மன இறங்கி தீமைகளெல்லாம் அகற்றி போட்டு, பொல்லாப்பை அகற்றி போட்டு, பிரச்சனைகளை மாற்றி உடைய பிள்ளைகளை சரீர நன்மையினாலும் உலக நன்மையினாலும் ஆவிக்குரிய நன்மையினாலும் நிரப்பும்படியாய் உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய பிள்ளைகளாய் எல்லாரையும் வாழ வைங்க. பரிசுத்தமாய் வாழட்டும், தேவ சித்தம் செய்யட்டும், தேவனுக்கு சாட்சியாய் எழும்பட்டும். ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.